இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னால், இந்த வசனத்தை ரெஃபரன்ஸ் எடுக்கல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதும் கர்த்தருக்கு பிரியம் அப்படி இருந்தாலும் அந்த வசனத்தை பேச முடியாது. ஆனா வசனம் தெளிவா இருக்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்ப அந்த தேவல தான் நிற்கிறார் தேவன். ஆசீர்வதிப்பதே ஆசீர்வதிப்பதே அப்படின்னா வேற பிரியமே எனக்கு இல்ல. அது ஒண்ணுதான், ஒண்ணுதான். ஒரே ஒரு வசனத்தை இன்றைக்கு கூட நான் வந்து லூக்கா 5:4-5-6-7 அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். God's character, prosperity, richness is God's character. ஆமென் சொல்லுவோம். அதை நான் பேச போகிறேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போம். வலை கிழிதான். எல்லாம் சொல்லுங்க. சொல்லும் போதே இந்த கிழிகிறது தெரியணுங்க. வலை கிழியுது. இவங்களை வந்து சாபத்தை பேச சொல்லுங்களேன், சூப்பராக பேசுவாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசுவாங்க. உன்னை எறி வந்த கொப்பளங்களினாலே எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க தமிழ்நாட்டில் கொல்ல பேர். இன்னைக்கு நிறைய ப்ரீச்சர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, இழுத்துப்புடி தேய்ச்சி விடு அப்படி வீட்டுக்கு போயிரு, வெளுவெளுன்னு வெளுத்துட்டு கர்த்தர் உன்னை ஆசிரியப்பார் அப்படின்னா தேய்ச்சி விடு அப்படின்னு அர்த்தம். நீ உன் பிள்ளைகள் நடுத்தருவுக்கு போவீர்கள், இழுத்துப்புடி நொறுங்கி இருக்குது, கலங்காத மகளே தேய்ச்சி விடு, வாரம் வாரம் இழுத்துப்புடி தேய்ச்சி விடு, இழுத்துப்புடி கடைசியில் ட்ரௌசர் கிழியுது. ஆனா இங்க வலை கிழியுது. கொடுங்க சார். ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, சபையில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தை என்பதை வந்து நான் அறிவேன். ஆனால் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அடிச்சு கிழிக்கிறதுக்கு ஆள் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா வலை கிழிகிற மாதிரி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று பேசுகிறவர்களை காணோம். ஆனா தேவன் எத்தகைய மனதுடையவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே புரியல. இந்த வசனம்லாம் பிரிண்ட் பண்ண மறந்துட்டாங்களா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னால், இந்த வசனத்தை ரெஃபரன்ஸ் எடுக்கல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதும் கர்த்தருக்கு பிரியம் அப்படி இருந்தாலும் அந்த வசனத்தை பேச முடியாது. ஆனா வசனம் தெளிவா இருக்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்ப அந்த தேவல தான் நிற்கிறார் தேவன். ஆசீர்வதிப்பதே ஆசீர்வதிப்பதே அப்படின்னா வேற பிரியமே எனக்கு இல்ல. அது ஒண்ணுதான், ஒண்ணுதான். அப்பேற்பட்ட தேவன்கிட்ட வந்து நின்றுட்டு வலை கிழியுதுன்றேன். இந்த வருஷம் வலை கிழியுது. இயேசு நாமத்தில் கிழி. இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொரு கிழியட்டும்.